श्रीशैले सदयापात्रं देपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குரக்கை கதிபன் உரைத்ததொய்ய உணர் பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ இத்தனை வகுப்பா ஒரு வகுப்பில் நம்ம எப்படி நம்மாழ்வார்க்கு இந்த பிரபாவம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இதனால் இல்லைன்னு ஒன்றா கழிச்சுட்டே எல்லாமே எம்பெருமானுடைய கிருபையால தான் ஏற்பட்டதே தவிர நம்மாழ்வார் பக்கலிலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படித்தான் இது ஏற்பட்டதுன்னு சொல்லும்போது எம்பெருமான் எப்படி நீ எனக்கு உரியவன் என்று பல பிரமாணங்களை காட்டினாலும் இவன் இந்த ஜீவனானவன் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அவன் தன்னுடைய அழகையும் வடிவழகையும் தன்னுடைய குணங்களையும் காட்டி இவனை வாய்மாள பண்ணி தன்னுடையவனாக்கி கொண்டு காப்பாரற்று விதி சூழ்ந்தது அப்படின்னு கொண்டாந்து முடிக்கிறாங்க. அதாவது அந்த எம்பெருமானுடைய அந்த கிருபையாகிய வெள்ளம் பாயும் போது அதுக்கு எம்பெருமானே பரதந்திரியப்பட்டவன், அவனாலும் கூட இதை தடுக்க முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த அருள் வெள்ளம், அந்த கிருபை வெள்ளமானது ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டதால் அவர் இப்படி நம்மாழ்வாராக ஆனார். அவருடைய பிரபாவம் ஒப்பு இல்லாததாக ஆயிற்று அப்படின்னு சொல்ல வராங்க. அது வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் கூட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு இன்னும் சில கேள்விகளை எழுப்பி அதற்கும் பதில் சொல்றாரு நாயனார். சூத்திரம் 111 இதில் 13 இதில் என்னன்னா, சர்வேஸ்வரனே எல்லாம் செய்வதாகவே இருக்கட்டும், எல்லாமே அவனே செய்கிறான். அதாவது இந்த விளக்காமை ஆபிமுக்கியம் எல்லாமே அவனே செய்கிறான். நம்மாழ்வார் என்கிற ஜீவன் ஒன்றுமே செய்யலை அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனாலும் இத்தனை காலம் இல்லாத அருள் இப்பொழுது ஏன் ஏற்பட்டது, அது ஒரு டவுட். இன்னொன்று, எல்லா ஜீவன்களும் கிடக்க இவர் மீது மட்டும் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு 2 ஐயப்பாடுகளை இந்த சூத்திரத்தை எழுப்புறாங்க. என்னன்னா, சர்வேஸ்வரனை எல்லாம் செய்வதாக இருக்கட்டும், எல்லாமே அவனுடைய வேலையாகவே இருக்கட்டும், ஆனால் ஒரு ஜீவனிடத்தில் இத்தனை காலம் பெருகாமல் இருந்த அருள் இன்று பெருகுவதற்கு காரணம் என்ன? எத்தனையோ பிறவியில அந்த ஜீவன் இருந்தது. முதலே பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மாழ்வாருங்கிறது ஒரு சம்சார ஜீவன் தான், அவன் நித்தியரோ முக்தரோ அல்ல அப்படின்னு பார்த்துட்டோம். சம்சாரத்தில் உழன்று கொண்டிருந்த ஒரு ஜீவன் மீது அவனுடைய திருவுருள் ஒரு மடையாக பாய்ந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி அந்த ஜீவனே எத்தனையோ பிறவிகளை உழன்ற பொழுது இல்லாமல் இப்பொழுது இந்த அருள் பாய்ந்ததற்கு காரணம் என்ன? இன்னொன்று என்னன்னா, மற்ற எல்லா ஜீவன்களும் இருக்க இவரை அங்கீகரித்தது எங்கனம். எல்லாரையும் விட்டுட்டு நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்தது எதற்காக? நம்பர் 1. நம்பர் 2 இத்தனை காலம் இல்லாத அருள் இப்பொழுது அவர் மீது எப்படி பாய்ந்தது? இதற்கு முதலடியாக ஆழ்வார் திறத்தில் ஒரு நல்வினையாவது இருக்க வேண்டாமா, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. வரவாறு இல்லை வெறிதே, வரவாறு இல்லை வெறிதே, ஒரு காரணம் இல்லை, சும்மாவே வரவாறு இல்லை வெறிதே என்று அறுதியிட்ட பின் என்று தீர்மானமா சொல்லிடுறார் ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில். வரவாறு இல்லை வெறிதே, எந்த காரணமும் இல்லை, சும்மாவே தான் இது செய்யப்பட்டது என்று அறுதியிட்ட பின் தீர்மானமா சொல்லிடுறார், உறுதியாக சொல்லிவிடுகிறார். வாழ்முதல் என்கிற சுக்ருதம் ஒழிய கற்பிக்கலாவது இல்லை அப்படின்னா, இந்த வாழ்முதல்லாம் எம்பெருமான் அவனுடைய திருவுருளை தவிர நான் அடைந்த இந்த பிரபாவத்திற்கும் இந்த உயர்வுக்கும் வேற எந்த காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இங்கே அருளை செய்கிறார். அது எப்படின்னா, வாழ்முதல்னா வாழ்வுக்கு முதலாக நிற்பவன் இறைவன், நம்முடைய வாழ்வுக்கே முதலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன். சுக்ருதம் அப்படின்னா புண்ணியம். என்னுடைய பக்கத்துல புண்ணியம்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அந்த எம்பெருமானுடைய கிருபை தான் அப்படின்னு நல்லா அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் ஆழ்வார். அதுல வரவாறு இல்லை என்று, வரவாறு இல்லை எப்படின்னா, வரவாறு ஒன்றில்லையால்
வாழ்விதனால் என்கிறபடி இறைவன் அருள் வந்ததற்கு இது வழி என்று சொல்ல ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்றார். இதனாலதான் எம்பெருமானுடைய திருவருள் ஏற்பட்டது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய பக்கத்திலிருந்து எதுவுமே கிடையாது, இது தன்னால காரணமே இல்லாமல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார். வெரிதே என்று வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு. எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினால் வெரிதே, ஒரு காரணமே வேண்டாம். இந்த ஜீவாத்மா இது பண்ணான், கர்மயோகம் பண்ணான், ஞான யோகம் பண்ணான், பக்தி பண்ணான், தானம் பண்ணான், தவம் பண்ணான், எதுவுமே தேவையில்லை. வெரிதே அருள் செய்யும். எம்பெருமானுடைய அவன் நினைத்தானாகில், அவன் ஒரு ஜீவனை கை கொள்ள நினைத்தானாகில் வெரிதே அருள் செய்யும். வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு. யாருக்கு அவன் செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு அவன் செய்வான் என்று எம்பெருமான் தான் அருள் செய்ய நினைப்பவர்களுக்கு யாதொரு காரணமும் இல்லாமல் அருள் செய்வான் என்கிறபடி. அதை நம்ம முன்னே ஒரு உதாரணத்துல பார்த்தோம் இல்லையா? பட்டத்து யானையும் அரசனும் செய்வதறியாது அப்படின்ட்டு. ஏன் அந்த யானை ஒரு குறிப்பிட்டவனுக்கு போய் மாலை போடுறது நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி அரசன் ஒரு குறிப்பிட்ட ராணியை ஏன் பட்டத்து ராணி ஆக்குகிறான் என்று சொல்லவும் முடியாது அப்படின்னு பார்த்தோம். அதே போல எம்பெருமான் ஏன் ஒரு ஜீவாத்மாவை பற்றி இப்படி செய்கிறான் என்பதற்கும் எந்த விதமான காரணமும் கிடையாது. வெரிதே அருள் செய்வான் செய்வார்கட்கு. அவன் திருவுள்ளம் பற்றி இவனை நான் கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவன் அதை வெரிதே செய்வான் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். வாழ்முதல் என்கிற சுக்ருதம் ஒழிய. சுக்ருதம்னா புண்ணியம். ஒரே ஒரு புண்ணியம் இருக்கு, அது என்னன்னா வாழ்முதல் என்கிற சுக்ருதம். வாழ்முதல்னா அந்த சாட்சாத் எம்பெருமான், அவன்தான் எனக்கு புண்ணியம், அவன்தான் புண்ணியனே, அவன்தான், அவனால் தான் எனக்கு இவ்வளவும் கிடைத்தது அப்படின்னு சொல்றார். வாழ்முதல் என்கிற சுக்ருதம் ஒழிய, அந்த வாழ்முதல் எம்பெருமான் என்கிற அந்த புண்ணியத்தை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆழ்வார் இங்கே சொல்கிறார். தனியேன் வாழ்முதலே, நான் தனியும், எனக்கு எந்த விதமான ஆதரவுமே கிடையாது, என்னுடைய வாழ்முதலே, என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாக இதுதான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். என்று துணை ஏதுமற்ற தமக்கு அனுபவத்திற்கு மூலமான புண்ணியமே என்று அவன் அருளை அழிச் செல்கிறார். ஸோ என் பக்கத்துல எதுவுமே கிடையாது, அவனுடைய அருள் வெரிதே கிடைத்தது, தானாக கிடைத்தது. அதற்கு அந்த வாழ் முதலான அந்த எம்பெருமான் அவன், அந்த புண்ணியம்தான் எனக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கு காரணமாயிற்று அப்படின்னு ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார். கற்பிக்கலாவது இல்லை, இதனால் ஏற்பட்டது என்று கற்பிக்கலாவது ஒரு புண்ணியமும் இல்லை என்கிறார் ஆழ்வார். என்னுடைய வாழ்முதலே என்கிற அந்த புண்ணியமாக அந்த எம்பெருமானை தவிர, அவன் அந்த காரணம் இல்லாமல் செய்த அந்த கருணையை தவிர, இதனால் எனக்கு இதெல்லாம் ஏற்பட்டது என்பதை கற்பிப்பதற்கு ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் இங்க அழகா தெரிவிச்சு விடுகிறார். ஆகையால ஆழ்வாருக்கு இவ்வளவு பிரபாவம் ஏற்பட்டதற்கு காரணம் எம்பெருமானுடைய அந்த காரணமற்ற கருணையை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இங்க காமிச்சு கொடுக்கப்படுகிறது. யாச்சிருதாதிகள் உண்டாகில் இவருக்கு தோன்றும் 107 என்று இவர் அறியாத புண்ணியமும் இவருக்கு இல்லை என்றவாறே நேராக இப்படி கழிக்க வேண்டுமோ? இத்துணை காலம் அங்கீகரியாதவன் இன்று அங்கீகரிக்கையாலும் மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் கிடக்க இவரை இப்படி அங்கீகரிக்கையாலும் இதற்கு காரணமாக யாதேனும் ஒரு நல்வினை இவருக்கு உண்டாகக்கூடும் என்று காரியத்தை கொண்டு அனுமித்தலாகாலும் கல்பிக்கலாகாது ஒன்றும் இல்லையோ என்ன? அப்படி கல்பிக்கலாவது ஒன்றுமில்லை என்னுமிடத்தை விரிவாக அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில். என்னருமா அதே தான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாங்க. எப்படி ஒண்ணுமே இல்லாம ஆழ்வாருக்கு இது நடக்கும், ஆழ்வாருக்கே இத்தனை காலம் இல்லாமல் இப்பொழுது எப்படி நடக்கும், எல்லா ஜீவர்களும் கிடக்க ஆழ்வாருக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் என்பதற்கு இதற்கு இந்த சூத்திரத்தில் விரிவாக பதில் அருளி செய்யப்பட்டது. அதாவது எம்பெருமான் ஒருவனை கை கொள்ள நினைத்தால் வெரிதே அருள் செய்யும், எதுவுமே வேண்டாம், ஜீவன் கிட்ட இருந்து அவன் எதுவுமே எதிர்பார்ப்பதே இல்லை, அவனே புண்ணியம், வாழ்முதல் என்று சொல்லப்படுகிற அவனே புண்ணியமாக இருந்து இதை செய்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படியாக செய்நன்று தேடி காணாதே சூத்திரம் 106 முதல் வரவாறு இல்லை சூத்திரம் 13 முடிய ஆழ்வாருடைய திருவள்ள கருத்தை சொல்லிக்கொண்டு சொல்லும் ஒரே வாக்கியம் என்று கொள்ள வேண்டும். இந்த 106 113 வரையும் பூரா
பல சூத்திரங்கள் இருந்தாலும், பல வார்த்தைகள் இருந்தாலும், பல அர்த்தங்கள் இருந்தாலும், அது ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்று நாம் கொள்ள வேண்டும். அவருடைய திருவுள்ள கருத்து என்னன்னா, இத்தலையில் எதுவுமே கிடையாது. இத்தலைன்னா ஆழ்வார் பக்கத்தில் எதுவுமே கிடையாது, முழுதுமாக அத்தலையிலிருந்து வந்ததே, எம்பெருமான் பக்கத்திலிருந்து வந்ததே அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரங்களிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இப்படியாக எப்படி எண்ணில் அப்படின்னா, அதை நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டிருக்கோம் அந்த பின்னால. என்னென்று செய்தேனோ என்னெஞ்சில் நிகழ்வதுவே என்கிறபடியே அங்கீகாரத்திற்கு உடலாக தாம் செய்த நல்வினை உண்டோ என்று தேடினார். இது காணப்பெற்றிலர். என்ன பண்ணேன் நான்? ஏதாச்சும் கர்மஞான யோகம் பக்தி பண்ணினோமோ போன பிறவில இந்த பிறவில தேடி பார்த்து ஒன்றுமே காணவில்லை. அதுதான் முதல் அடி. முதல்ல ஆழ்வார் எண்ணத்துல ஓடிய எண்ணம். அதுக்கப்புறம் அத்வேஷ ஆபிமுக்கியங்களுக்கு தக்கவை உண்டோ என்று பார்த்தார். ஒரு அத்வேஷம் ஆபிமுக்கியம் போன்ற, அத்வேஷம்னா அவன் எம்பெருமான் பக்கத்தில் வெறுப்பின்றி இருத்தல், ஆபிமுக்கியம்னா அவன் திறத்திலே இச்சை, இந்த மாதிரி ஏதாச்சும் உண்டோ அப்படின்னு பார்த்தார். அதுவும் இல்லை. இவை அவனாலே வந்தது. அப்படி இருக்குன்னா ஒரு சமயம் எனக்கு ஆபிமுக்கியமும் அத்வேஷம் இருந்துச்சா, இதுவும் அவனாலே வந்தது, நல்வினை காரணமாக என்னுடைய புண்ணியமாகவோ வரவில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்து எண்ணிலும் வரும் என்பதற்கேற்க எண்ணுகையால் வந்ததோ என்ன, அதுவும் இல்லை. ஒரு சமயம் அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா வருவான் சொல்றாங்களே, ஒரு சமயம் அப்படி நான் அவனை நினைச்சுட்டே இருந்தேனோ அப்படின்னு ஆழ்வார் ஆராய்ந்து பார்த்து அதுவும் நான் செய்யவில்லை, அப்படி அது இருக்குமாயில் அதுவும் அவனால் வந்ததுன்னு சொல்றாரு. அது அடுத்தபடி. அதற்கு வைத்தேன் மதியால் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோ என்று அனுமதி இச்சைகள் உளவோ எண்ணில் இவையும் அவனே உண்டாக்கினான். நானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். சரி, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நானும் சரி எம்பெருமான் உள்ள இருக்கட்டும், நானும் ஒத்துக்கிட்டேன், என் மனசும் ஒத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தா அது ஏதாச்சும் இருந்ததுன்னா இல்லை இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் அதுவும் அவனாலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார். அடுத்து மாதவன் என்றதே கொண்டு திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, இவற்றில் உள்ள மாதவன் திருமாலிருஞ்சோலை என்பதை போன்ற இவைகளால் ஈஸ்வரன் வலிய ஏறிடுவை காரணமோ எண்ணில் இவையும் இல்லை, இவை வேறுபடுத்தி காட்ட பயன்பட்டது. இதை நம்ம விவரமா பார்த்தோம். மாதவா அப்படின்னு சொன்னாக்கா இது மற்ற திருநாமங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்ட சொல்லப்பட்டதே தவிர மாதவன் என்ற திருநாமத்தின் பெருமை அறிந்து சொன்னதல்ல. அதே மாதிரி திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு சொல்லும்போது மற்ற மலைகளை காட்டிலும் இது வேறுபட்டது என்று சொன்னதே தவிர திருமாலிருஞ்சோலை மலையின் பெருமை உணர்ந்து சொன்னதல்ல. ஆகையால் இது கூட நான் சொன்னதை அவன் என் பெயரை சொன்னான், என் ஊரை சொன்னான் என்று கணக்கில் வைத்து கொண்டு எனக்கு தன் அருளை கொடுத்தான் அப்படின்னு ஆழ்வார் படிப்படியா இத்தனை தடவை சொன்ன சூத்திரத்தினுடைய ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். எனவே இவன்னா பரமாத்மா நடுவே அடியான் என பிடித்து, இதுதான் பட்டருடைய அந்த முக்தகத்தோடைய சுருக்கத்தை கடைசியில கொடுக்குறாங்க. என்று பிடித்து இவன் அப்படியே மடி பிடித்து கேட்கிறான். டே நீ என்னுடையவன்டா, நீ என்னுடைய சொத்து என்று இவனை வழி மறித்து மடி பிடித்து சொல்லுகிறான் எம்பெருமான். நடுவே அடியான் என்று பிடித்து பிரமாணத்தையும் சான்றுகளையும் காட்டி அவன் பயன்படாத அளவில் வழிவழகை காட்டி இவ்வான்மாவை இப்படி தனதாக்கி கொள்ள தடை செய்யப்படாத அருள் இவரை சூழ்ந்து கொண்டது. அதான் இவ்வளவு நேரம் சொன்னதுடைய சுருக்கத்தை இங்கே சொல்றாங்க. எம்பெருமான் என்ன பண்றான், நீ என்னுடையவன் அப்படிங்கிறதுக்காக வேதத்தை காட்டுறான், சான்றோர்களுடைய வாக்குகளை காட்டுறான், பகவத்கீதையை காட்டுறான். எதுக்குமே இவன் மசியவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் தன்னுடைய வடிவழகையும் தன்னுடைய குணங்களையும் காட்டி வாய் மாளப்பண்ணி வாய் ஆன்னு திறக்க வச்சு இவனை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டு தன்னுடைய கிருபை என்னும் வெள்ளத்தாலே, தன்னாலும் தடை செய்ய முடியாத அந்த கிருபா வெள்ளத்தாலே அவனை சூழ்ந்து காரணமற்று காப்பாரற்று விதி சூழ்ந்தது என்கிறபடியாக அந்த ஜீவனை முழுக்க தன்வசமாக ஆக்கி கொண்டு அவன் அருள் பாலிக்கிறான். தனியேன் வாழ்முதலே என்று தாம் பெற்ற பேற்றுக்கு மூல புண்ணியமாக இவன் அருள் செய்த ஈஸ்வரனை ஒழிய கல்பிக்கலாவாது ஒரு புண்ணியமும் இவருக்கு இல்லை என்கிறார் என்றபடி. இப்பொருள் இதன் பட்டோலையான நூலில் இவர் அருளி செய்த மரியாதைக்கு சேரும். இந்த பட்டோலைங்கிறது நாயனார் எழுதிய இன்னொரு நூல்.
அதிலும் இதே போல் இருப்பதால் இந்த அர்த்தம் அதற்கு பொருத்தமாக உள்ளது அப்படிங்கிறத இங்கே மணவாள மாமுனிகள் காட்டி கொடுக்கிறார். அடுத்தது, இவ்வாறு இதுவரை இவர் பிரபாவத்தையும் அதற்கு அடி இறைவன் புரிகின்ற ஒரு காரணம் பற்றாத திருவருள் என்பதையும் அதனால் இவருக்கு உண்டான பக்தியின் வேறுபாட்டினையும் அதுதான் கர்மத்தாலும் ஞானத்தாலும் உண்டானது அன்று என்னுவதையும் இவரை ஈஸ்வரன் அங்கீகரித்தற்கு வெறும் கிருப்பை ஒழிய வேறு காரணம் இல்லாமையும் அருளை செய்தார் ஆயிற்று. ஆகையால் இவ்வளோ தூரம் நம்ம விவரமா பார்த்தது என்னன்னா, இவர் உபாயத்தில் ஈடுபடவே இல்லை. எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது எம்பெருமான் தானாக இந்த ஜீவனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கிருபைக்கு பாத்திரமாக்கி இவரை நம்மாழ்வாராக செய்து அவர் வாயிலாக தன்னைத்தானே பாடுவித்துக் கொண்டான் என்பது இதுவரைக்கும் விவரமாக சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு சூத்திரம் பார்த்துடலாம். 114வது. அது ஓரளவுக்கு சின்னது. ஆழ்வாருடைய பக்தி காரணம் ஏதும் இல்லாமல் பகவானுடைய அருளாலே உண்டாயிற்று என்று ஏற்கலாம். சரி, அது வேணா ஏற்றுக்கலாம். ஏன்னா அவன் நிறையத்துக்கு கிருபையை காரணம் இல்லாமல் விருதே அருள் செய்வான் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். ஆழ்வாருடைய இந்த பிரபாவத்துக்கு காரணம் இந்த காரணமற்ற கருணை என்பதை ஏற்றுக்கலாம். சரி, ஆனாலும் வழிபடுகிறவனுக்கு கர்ம ஞானங்களால் உண்டாகும் பக்தி போன்று இவருடைய பேற்றிற்கு காரணம் இதுவேயோ என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. சரி, அப்படிதான் இருக்கட்டும். எம்பெருமானோட கிருபையால் தான் நம்மாழ்வாருக்கு இவ்வளவு பிரபாவம் ஏற்பதை ஏற்பட்டாலும் இந்த வழிபடுகிறான் இல்லையா, வழிபடுபவனுக்கு இந்த கர்மஞான பக்திகளால் ஏற்படும் அந்த குணம் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்துல பதில் சொல்றாங்க. நலம் அருளினன் என்கொல் என்று ஆமூல சூடம் அருளால் மன்னும் இவர்க்கு அன்புக்கு அடியானதுவே அடிசேர்கைக்கும் சாதனம். ரெண்டுக்குமே அதுதான் காரணம். இந்த அருள் கிடைத்ததால தான் இவருடைய பிரபாவம் ஏற்பட்டது. அது நம்மாழ்வாராகி அவரை அடித்தொழிந்து அவரை பாடியதற்கும் அந்த கைங்கரம் செய்ததற்கும் அதுதான் காரணமாயிற்றே தவிர அதற்கு வேறு காரணம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்லி விட்டுறாங்க. அது ஆமூல சூடம். ஆமூல சூடம் அப்படின்னா முதலில் இருந்து முடியும் வரை, ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட். ஆமூல சூடம்னா முதலேருந்து கடைசி வரைக்கும். நலம் அருளினன் என்று மயர்வல மதிநலம் அருளினன் என்று தமக்கு பக்தி உண்டாகைக்கு காரணம் பகவானின் திருவருள் மட்டுமே என்று தொடக்கத்தில் அருளி செய்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழி 1:1 பார்த்தீங்கன்னா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். மயர்வு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பின்னால காரணம் எல்லாம் பார்ப்போம். கொஞ்சம் கூட அந்த குழப்பம் இல்லாமல் ஐயப்பாடு இல்லாமல் திடமான அந்த மதியை அருளினன் எவனவன் அப்படின்ட்டு அந்த முதல் பாசுரத்திலே சொல்லிடுறார். ஆமூலச்சூடம் சொல்ல முதல் பாசுரத்துல என்ன சொல்றாரு, எனக்கு மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அந்த எம்பெருமான் தான் எனக்கு இப்படி நல்ல ஒரு கிளியரான மனதை, எந்த விதமான குழப்பமும் இல்லாத ஐயப்பாடுகள் இல்லாத அந்த புத்தியை எனக்கு கொடுத்தான் அப்படின்ட்டு முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்லி விடுகிறார். அப்புறம் கடைசி என்ன, என்கொல் என்று என்கொல் அம்மான் திருவருள்கள். அது 10:7-4. இப்ப முதல்ல நம்ம பார்த்தது 1:1 மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிறது முதல் பாசுரம், ஃபர்ஸ்ட் பாசுரம். என்கொல் அம்மான் திருவருள்கள் அப்படிங்கிறது திருவாய்மொழி 10:7-4 கடைசியில போயிடுது. என்று எம்பெருமானின் திருவருளை முடிவிலும் நினைவு கூறுகிறார். முதலிலும் நினைவு கூறுகிறார், முடிவிலும் நினைவு கூறுகிறார். முதல் 10லும் நினைவு கூறுகிறார், 10ஆம் 10லும் நினைவு கூறுகிறார். முதல்ல எப்படி ஞாபகப்படுத்துகிறார், மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்ட்டு. கடைசியில எப்படி, என்கொல் அம்மான் திருவருள்கள். அப்பா எப்படிப்பட்ட அருள் அப்படின்ட்டு முதலிலும் கடைசியிலும் எம்பெருமானுடைய திருவருளை அவர் நினைவு கூறுகிறார். ஆமூல சூடம் முதலிலிருந்து முடியும் வரை ஞானம் பெறுவதற்கும் பேறு பெறுவதற்கும் வேறுபாடு இல்லாமல் இறைவன் அருளால் நலம் பெற்றவர் ஆழ்வார். ஆகையால் அந்த ஞானத்தை பெறுவதற்கும் சரி பேறு பெறுவதற்கும் சரி வேற வேற உபாயங்களே கிடையாது. எல்லாவற்றுக்கும் காரணம் எம்பெருமான் திருவருளே அப்படிங்கிறத நம்முடைய திருவாய்மொழியிலே அவர் அருளி செய்திருப்பதை இங்கே நாயனார் காட்டி கொடுக்கிறார். முதல்ல உயர்வர உயர்நலம், அதுல மயர்வர மதிநலம்.
அந்த நல்ல அந்த மனத்தை அவர் தான் கொடுத்தார், அந்த ஞானத்தை அவர் தான் கொடுத்தார் எம்பெருமான் முதல்ல சொல்லிட்டு, என்கொல் அம்மான் திருவருள்கள், அப்பா எப்படிப்பட்ட அருள்னு முதலிலும் முடிவிலும் சொல்வதாலே ஆமூல சூடம், முதலில் இருந்து கடைசி வரை, முதலிலிருந்து முடியும் வரை ஞானம் பெறுவதற்கும் பேறு பெறுவதற்கும் வேறுபாடு இல்லாமல் இறைவன் அருளால் நலம் பெற்றவர் ஆழ்வார். ஞானம் கிடைச்சதும் எம்பெருமான் கிட்ட இருந்துதான், அந்த ஞானத்தின் வாயிலாக பேரு கிடைத்ததும் எம்பெருமானால தான், அதற்கு வேறு காரணமே கிடையாது அப்படிங்கிறத ஆழ்வார் தம்முடைய பாசுரங்கள் வாயிலாகலே அருளி செய்தது இங்கே காட்டப்படுகிறது. அப்படி அருளால் மன்னும் இவர்க்கு மால் அருளால் மன்னு குருகூர் சடகோப்பன் என்கிறபடி பிடிதோறும் நெய் வழிய செல்லாத சுகுமாரரை போல நின்ற நின்ற நிலைதோறும் அவன் அருள் கொண்டே தரிக்க வேண்டும் தன்மையான இவர்க்கு. சுகுமாரன் ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல பிறந்த ஒரு பிள்ளை, ராஜா பிள்ளையோ ஒரு ஜமீன்தார் பிள்ளையோ பெரிய வீட்டுல பிறந்த பிள்ளை, அதுக்கு ஒவ்வொரு கவளத்துக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போடணும். ஒரு கவளம் அப்படி காட்டும், அதுல ஒரு ஸ்பூன் நெய் போட்டாதான் அது சாப்பிடும். சுகுமாரனை ரொம்ப சொகுசான அந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு கவளம் சோற்றிற்கும் நெய் வேண்டுமோ அதே போல ஆழ்வாருக்கு ஒவ்வொரு பாசுரத்திலும் அங்கங்கே அங்கங்கே அந்த எம்பெருமானுடைய திருவுருளை அவரை நெய் போல, சுகுமாரன் அந்த சோற்று கவளத்துல நெய் போட்டு உண்பதை போல அந்த எம்பெருமானுடைய திருவுருளை நினைத்து நினைத்து நினைத்தே ஆழ்வார் பாசுரங்களை அருளை செய்கிறார். மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோப்பன் அங்கங்க சொல்லுவார், மால் அருளால் எம்பெருமான் அருளால் அப்படின்னு அந்த அருளை அவர் நினைக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோப்பன் என்றபடி பிடிதோறும் நெய் வழியே செல்லாத சுகுமாரனை போல. எவ்வளவு அழகான ஒரு உதாரணம். ஒவ்வொரு கவளம் உள்ள போனோன்னா ஒரு நெய் ஊத்தணும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஒவ்வொரு பாசுரத்திலும் அங்கங்கே அங்கங்கே எம்பெருமானுடைய அருளை அவர் நினைவு கூறுகிறார். இவர் நின்ற நின்ற நிலைதோறும் அவன் அருள் கொண்டே தரிக்க வேண்டும் தன்மையரான இவர்க்கு. அந்த அருள் இல்லைன்னா இவர் தரிக்கவே மாட்டார். அன்புக்கு அடியானதுவே நலம் அருளினன் என்றபடி பக்திக்கு காரணமாக சொன்ன அதே அருள்தான். இவருக்கு பக்தி ஏற்பட்டு இப்படி ஒரு நிலையை அடைவதற்கு எந்த கிருபை காரணமாக இருந்ததோ அதுவே பேற்றிற்கும் காரணமாகிறது, அதுவே அவனை தொழுவதற்கும் காரணமாகிறது. அப்ப அந்த முதல்ல அந்த கேள்வி கேட்ட மாதிரி பக்தி செய்வதற்கு கர்ம ஞான யோகங்கள் வேண்டாமோ என்ன? வேண்டாம், இவருக்கு வேண்டாம். இவருக்கு இந்த ஞானம் பிறப்பதற்கு எந்த அருள் காரணமாக இருந்ததோ அதே அருள் இவர் பலனை பெறுவதற்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடி சேருகைக்கு சாதனம் ஆரா அன்பில் அடியேன் அடிசேர வண்ணும் அருளாயே என்று ஆழ்வார் பெற்ற அடி சேருகையாகிய பேற்றிற்கும் அதுவே காரணமாயிற்று என்றபடி இவருக்கு இந்த ஞானம் பிறந்ததும் எம்பெருமானோட அருளாலே தான். அவன் முடிவாக சென்று எம்பெருமானுடைய அடி சேருகைக்கும் அதுவே தான் காரணம், வேறு காரணம் கிடையாது அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல நம்மாழ்வார் மோட்சம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். அதில் வந்து நம்மாழ்வாரை கைத்தலமா ஏழை பண்ணி கொண்டு வந்து ஒரே ஒரு வெள்ளை வஸ்திரம் மட்டும் கட்டிட்டு இருப்பாரு, கொண்டு வந்து அப்படியே நம்பெருமானுடைய திருவடியில படுக்க வச்சிருவாங்க. கரெக்டா இருக்கும் அவருடைய திருவடியில இவர் திருமுடி அப்படியே அழகா படுத்துரும். அது வந்து கொக்கு வாயும் படுகண்டியும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பெருமானுடைய திருவடி இப்படி இருக்கும்போது அது வந்து கொக்கு வாய் மாதிரி இருக்குமா. கொக்கு எப்படி பறந்து வந்து அந்த கண்ணியில விழுந்துருமோ அதே மாதிரி நம்பெருமாள் வந்து அப்படியே நம்மாழ்வாரோட தலையாகிய கண்ணியில அந்த அந்த பொறி அந்த டிராப்ல வந்து மாட்டிக்கிறாங்க. கொக்கு வாயும் படுகண்ணியும் போலன்ட்டு இங்க ஸ்ரீரங்கத்துல அவ்வளோ கரெக்டா இருக்கும். நம்பெருமாளுடைய திருவடியில வந்து நம்மாழ்வார் அப்படி படுக்க வைப்பாங்க. நான் அந்த வீடியோ போட்டு விடுறேன் இந்த குரூப்ல, ரொம்ப அழகா இருக்கும். படுக்க வச்சு அதை பூரா வந்து திருத்துழாயால கவர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த திருவாய்மொழி சூழ் வீசும் வழிமுறைகள் எல்லாம் சேவிச்சு ஒரு பெரிய விழாவா நடக்கும். அந்த திருத்துழாயை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்மாழ்வாருக்கு மரியாதை பரியட்டால் ஆகி அவர் வந்து தன்னுடைய இடத்துக்கு போயிடுவாரு. இன்னைக்கு தான் அது. ஆகையால இந்த நம்மாழ்வாருக்கு ஞானம் கிடைப்பதற்கும் உபாயத்துக்கும் உபேயத்திற்கும் இரண்டுக்குமே காரணமாக இருந்தது எம்பெருமானுடைய அருள் அல்லாது வேறொன்று கிடையாது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெளிவாக்கப்பட்டது. அடிசேரிகைக்கு சாதனம் ஆரா அன்பில் அடியேனே உன் அடிசேர் வண்ணம் அருளாயே என்று ஆழ்வார் பெற்ற அருள் சேரையாயிர பேற்றிற்கும் அதுவே காரணமாயிற்று என்றபடி ஆழ்வார் பக்தியை பெறுவதற்கு பக்தியின் பலனான அவன் திருடி பெருகையாக பேற்றிருக்கும்
ஆகிய இரண்டிற்குமே அவன் அருளே காரணமாயிற்று என்பது விளக்கப்பட்டது. ஒரு சம்சாரி ஜீவனாக இருந்த ஆழ்வாரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அருளாலே அவருக்கு பக்தியை கொடுத்து மயர்வர மதிநலம் கொடுத்து தன்னைத்தானே பாடிக்கொண்டு கடைசியிலே அவருக்கு பேர் கிடைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தது எம்பெருமானுடைய திருவுருளே. அதை தவிர இன்னொன்று கிடையாது அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லப்பட்டது. அடுத்த சூத்திரம் அடுத்த கிளாஸில் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கணும். அதனால இது வரைக்கும்